ஏன் சார் வண்டியை ஓரமா நிப்பாட்டினா தானே மத்தவங்க எல்லாம் பார்க் பண்ண முடியும்? என்ன சொன்ன? வண்டியை பார்க் பண்ணோம், கொஞ்சம் வழி விடுங்க சார். வழி விட மாட்டான். என்ன பண்ண போற? என்ன சார் இப்ப நான் என்ன கேட்டேன்? சண்டை போடுற மாதிரி பேசுறீங்க. ஓ, சண்டை வேற போடணுமா? போட்டுருவோம் சார். நான் சண்டை போட வரல சார், என் பைக்கை பார்க் பண்ணணும். அந்த சிரமம் உனக்கு வேண்டாம், வண்டியை நான் பார்க் பண்ண. கொஞ்சம் பொறுமையா சார், பிரச்சனை பெருசுபடுத்தாதீங்க சார். ரவி, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? வண்டியை ஓரமா நிப்பாட்டுங்க சொன்னது தப்பா? கொஞ்சம் பொறுமையா. ஏய் பாத்தியா, ரொம்ப பேசுறான்டா. வண்டியை பார்க் பண்ணதான் சரிப்படும். இல்ல பாஸ், நாங்களே பார்க் பண்ணிக்கிறோம் பாஸ். மச்சானே வாடா போலாம். வாடா. ஏய், இவனுங்க ரவுடி அசோக்கோட ஆளுங்கடா. இப்போ சிட்டில இருக்கிற பெரிய ரவுடிங்கெல்லாம் அவனும் ஒருத்தன். அவன் வீடு இருக்கிற தெருவில் தான் இப்போ என்னோட புது ரூமு. இப்போ ஒருத்தி உள்ள போனான், அவன் அவனோட அக்கா மக. இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கிற பியூட்டி பார்லர் தான் வாரத்துக்கு ஒரு தடவை சிவி சிங்காச்சுக்கு வருவாளாம். அவளுக்கு இவனுங்க பாடி கார்ட்ஸ். அவளை எவனாவது உத்து பார்த்தாலே போதும், என்ன பண்ணுவானுங்கன்னே தெரியாது. இது என்னடா அநியாயமா இருக்கு? இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? டேய், சிட்டியில் இருக்கிற 1 கோடி பேரே கண்டுக்காம போறான். சரி அதை விட, நான் உன்னை எதுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்ன சொல்லு. உனக்கு வேலை கிடைச்சிச்சு. ஏய், எப்படி மச்சான் கண்டுபிடிச்ச? அதான் தெரியுதே. ஆமா மச்சான், என் ஆபீஸை காட்டுறதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். ஆபீஸ்ல ஈவினிங் எனக்கு வேலை முடிஞ்ச உடனே இன்னைக்கு என் ரூம்ல புதுசா வேலை கிடைச்சதுக்கும் அட்டகாசமான ரூம் மாத்தினதுக்கும் ஒரு வெயிட் ட்ரீட் இருக்கு, வந்துரு. நல்ல வாசனை வருது. ஒரிஜினல் சாருக்கு தான். டம்ளரை கழுவி வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு. பேசாம நானே போயிட்டு வந்துடலாம். அண்ணே, சின்ன பாண்டி வந்துட்டான். ஏன்டா அவ்வளவு லேட்டு? பீக் ஹவர்ஸ் பஸ்ஸுக்கு மட்டும் இல்ல, ஒயின் ஷாப்புக்கும் தான். எவன் தான் குடிக்காம தூங்குறான்? 7 to 10 ஃபுல் ட்ரெஸ் தான். சொல்றத பார்த்தா நீ கூட குடிப்ப போல இருக்கு. சீ, இந்த கிராமத்துல யார் குடிப்பா? டேய், யாரா இவன்? கீழே லாண்ட்ரி கடை இருக்குடா, அதுல வேலை செய்யற பையன். சரியான கட்டிங் பார்ட்டி. இப்பதான் இல்லைன்னா? நான் சொன்னது இந்த கட்டிங் இல்லடா. எந்த வேலை சொன்னாலும் இவனுக்கு காசு வெட்டணும். அண்ணே, ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? ஒன்னும் தேவையில்ல, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். Cheers. கண்ணா, நீ பண்றது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல. என் மேல உனக்கு அக்கறையே இல்லையா? இப்ப விதவிதமா படைச்சனே, அதெல்லாம் நீ சாப்பிடறதுக்கு. நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. நான் பட்டினியா கிடக்கிறது அப்படின்னு உனக்கு சந்தோஷம்? என் லக்ஷ்மி வீட்டுக்கு திரும்ப வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். லக்ஷ்மி திரும்ப வர வரைக்கும் சாப்பிட மாட்டாளா? என்ன கீதாவை பாத்துட்டு இருக்கியா? டேய், உன்னதான் கீதாவை பாத்துட்டு இருக்கியான்னு கேட்டேன். கீதாவா? ஆமாண்டா, அந்த பொண்ணு பேரு கீதா. அவங்க அப்பா அந்த பேரை வச்சுதான் கூப்பிட்டு இருக்காரு, கீதா. நான் இந்த ரூமுக்கு வந்ததுல இருந்து அவளை 1 தடவையோ 2 தடவையோ தாண்டா பாத்துருக்கேன். அவ கடவுள் கண்ணங்கிட்ட சந்தோஷமா இருந்தாலும் சரி, சோகமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கொட்டி தீத்துருவா. லக்ஷ்மியை காணோம், திரும்ப வர வரைக்கும் சாப்பிட மாட்டேன்னு சொல்றா. யார் அந்த லக்ஷ்மி? அது அவ வளர்க்கிற நாய்க்குட்டி. நாய்க்குட்டியை காணுன்றதுக்காக 3 நாளா சாப்பிடாம இருக்காளா? ஓகே, மேட்ரு கிடைச்சாச்சு. கண்ணா கண்ணா என் மன்னா மன்னா. ஏன் சாமி ரெட்டி காரோ, மருமக யாருன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு இருக்கீங்களே. ఈ సాంగోட మీనింగ్ నాకు తెలుసు, ఈ అబ్బాయికి తెలుసు. உங்க 2 பேருக்கும் தெரியவே தெரியாது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நாங்க கொஞ்சம் பிரைவேட்டா பேசணும். நாங்க வெளியே போயிடலாமா? வேணாம் சாமி, நீங்க எதுக்கு போகணும்? நாங்க போறோம். ముందు చెయ్యండి, చెయ్యండి. கண்ணா, நான் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு చెప్పు. உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு எதிர் வீட்டுல குடியிருக்கிற அந்த பொண்ணு உன் மனசுக்குள்ள ரெண்ட் அட்வான்ஸ் எதுவுமே கொடுக்காம குடி வந்துட்டா. டோன்ட் வரி, இது கண்டிப்பா பிக்கப் ஆகிற கேஸ் தான். அவ ஆசையா வளர்க்கிற நாய்க்குட்டி ஆய் போயிருக்குமே, சீ காணாம போயிருக்குமே. எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நாய் காணாம போனதை அவ கிருஷ்ணர்கிட்ட சொன்னா, கிருஷ்ணர் அவகிட்ட சொல்லல, என்கிட்ட சொன்னாரு. அத நான் உன்கிட்ட சொல்றேன். ராயப்பேட்டை மணிக்கூண்டு பக்கத்துல ராமுன்ற கிழவன்கிட்ட அந்த நாய் உன்னதி. இம்மிடியட்டா போய் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு குட்டிய வாபஸ் வாங்கிட்டு வா போ. சாதாரண நாய்க்காக 1000 ரூபாவா? இது நாய்க்கான விலை காது, உன் காதலுக்கான பிரைஸ் வெள்ளு. இன்னொரு சந்தேகம். என்ன? இங்க காணாம போன நாய் ராயப்பேட்டைக்கு எப்படி போச்சு? கால் டாக்ஸி பிடிச்சு போச்சு. என்ன கேள்வி இது? 4 கால் இருக்குல்ல, பாஞ்சு 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 போச்சு. சீக்கிரம் வெள்ளு. ஐயா, ஐயா, என்னப்பா? எனக்கு அந்த நாய் வேணும். டாக்டர் பட்
நான் தரமாட்டேன். என் உயிரை வேணாலும் கேளு, தரேன். குட்டியை தரமாட்டேன். சும்மா தர வேண்டாம், 1000 ரூபாய் பணம் தரேன். 1000 ரூபாய்? பாசத்துக்கு விலை பேச பாக்குறியா? உங்க அம்மா கிட்ட நீ குடிச்சியே தாய்ப்பால், அதுக்கு உன்னால விலை பேச முடியுமா? உங்க அப்பா உன்னை மூச்சரிக்க சைக்கிள்ல உட்கார வச்சு ஸ்கூல்ல கொண்டே விட்டாரு, அந்த மூச்சு காத்துக்கு உன்னால விலை பேச முடியுமா? 1000 ரூபாய். 1000. சரி, 2000 ரூபாய் தரேன். அப்படின்னா எடுத்துக்கோ. ஐயா, மிருகங்களை குழந்தை மாதிரி பார்த்துக்கணும், அதை கொடுமைப்படுத்திடாதீங்க ஐயா. லக்ஷ்மி, கண்ணா ரொம்ப தேங்க்ஸ் கண்ணா. என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டே கண்ணா. என்னடா நம்ம கீதா 3 நாளா சாப்பிடாம இருக்காளே, பாவம் லக்ஷ்மி என்கிட்ட வந்து சேர்த்துட்ட. ரொம்ப தேங்க்ஸ் கண்ணா. யோ, என்னையா நீ சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? இவன் தெரிஞ்சுதான் போட்டான். 2 பேரை போட்டது உண்மைதான். அது ஆக்சிடென்ட் எஃப்ஐஆர் போட வேண்டியதானே? அப்படி எழுதுறது ப்ராப்ளம் சார். இப்பெல்லாம் எல்லா ஆக்சிடென்ட் கேஸ் எஃப்ஐஆரையும் கமிஷனர் ஆபீஸில் செக் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பப்ளிக் நிறைய பேருக்கு முன்னாடி கொலை பண்ணிருக்காரு. நீ சொன்ன சதீஷ பப்ளிக்ல வச்சுதானே போட்டோம். அத நீ ஆக்சிடென்ட் மாத்தல. இப்ப செத்தவன் கவர்மெண்ட் சர்வெண்ட் சார். பிரச்சனையாயிடும் சார். யோ, நீ கூட தான் கவர்மெண்ட் சர்வெண்ட். உன்னை போட்டுட்டு நான் ஆக்சிடென்ட் கேஸ் மாத்தி காட்டுமா? நான் அருவா எடுத்தாலே உன் சட்டப்படி இது ஆக்சிடென்ட் தான். இந்த கேஸ நீ ஆக்சிடென்ட்டா மாத்துற, இல்ல டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஓடுற. வர்றவன நான் பாத்துக்கிறேன். மாமா, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னம்மா? என்னம்மா நீ செய்யறது உனக்கே அசிங்கமா இல்ல? இது வரைக்கும் என்கிட்ட பேசினவங்கள மட்டும் அடிச்ச, இப்போ ஒரு ஃபேமிலியே காலி பண்ணிட்டியே. அவன் உன்னை பார்த்து சிரிச்சிட்டானேம்மா. உன்னை பாக்குறவனையே தூக்குறவனா? பல்ல காட்டுனா பாட கட்டிட்டேன். உன்னால என் ஃப்ரெண்ட்ஸ் போன்ல கூட பேசுறதுக்கு பயப்படுறாங்க. பயப்படணும், அதுதானே கரெக்ட். நீ என் முறை பொண்ணு. உன்னை பெத்தவங்களும் என்ன பெத்தவங்களும் ஆக்சிடென்ட்ல ஒன்னா போய் சேர்ந்துட்டாங்க. அன்னையில இருந்தே உனக்கு நான் எனக்கு நீன்னு இருக்கேன். என்னைக்கு நீ ஓகேன்னு சொல்லி உன் கழுத்துல நான் தாலி கட்டணும், அதுக்கப்புறம் ஒரு பையன் உன் பக்கத்துல வரமாட்டான். எப்ப நீ உன் சம்மதத்தை சொல்ல போற? சொன்னதையே திருப்பி திருப்பி. பாத்துமா. ஏண்டி ஊரே அவனை பார்த்து நடுங்குது, நீ அவனை நடுங்க வச்சுட்டு வரியா? ஏய் கிழவி, வாய மூடு, வகுந்துருவேன். 2 ரவுடிங்க கிட்ட மாட்டிக்கிட்டு ஏன் உயிர் தான் போகுது. போச்சு, எல்லாம் போச்சு. இவளுக்கு கோவம் வந்தா எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறதும், மறுநாளே புதுசா அவ வாங்கிட்டு வந்து வைக்கிறதும். எப்பதான் இதுக்கெல்லாம் முடிவு வருமோ தெரியல. ஆமா சார், உங்களுக்கு இன்னும் 3 வருஷம் சர்வீஸ் இருக்கு, அதுக்குள்ளேயே விஆர்எஸ் கேட்டிருக்கீங்க. எல்லாம் என் பொண்ணுக்காகதாம்மா. அவளுக்கு காசில் இருந்த ஒரு வரம் வந்திருக்கு. ரொம்ப நல்ல பையன். எல்லாரும் கடைசி காலத்துல புண்ணியம் தேடி காசிக்கு போயிட்டு திரும்பி வருவாங்க. நான் என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டா அங்கேயே இருக்கிற பாக்கியம் கிடைக்கும். புண்ணியத்தை என் தள்ளி போடணும். விஸ்வநாதன் சார், உங்களை தாசில்தார் கூப்பிடுறாரு. பாவம் விஸ்வநாதன், இன்னைக்கு என்ன காரணம் சொல்லி தாசில்தார் இவரை வாங்க போறாரோ? குட் மார்னிங் சார். பாயா சொன்னதா? உனக்கு நான் ஈஞ்சம்பாக்கம் சுனாமி கம்பெனியில டூட்டி போட்டு கொடுத்துருக்கேன். நீ இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க, என்ன அர்த்தம்? போலையா நீ? நான் போயிட்டு வர ரொம்ப தூரம் சார். ஓஹோ. பரமசிவம் வீடு இஞ்சம்பாக்கம் தான். அதனால அவனே அந்த ஏரியா பாத்துக்க சொன்னேன். அப்ப பரமசிவத்துக்கு கொடுத்த வேலை பக்கத்துல சார். அது காலையில போய் முடிச்சிட்டு வந்துட்டேன் சார். ஓஹோ, நீங்களே மாத்திப்பீங்களா? ஆமா சார். யார கட்டியா மாத்துறேன்? வேலையை மட்டும் தான் மாத்திக்கிறீங்களா, இல்ல வேற எல்லாத்தையுமே மாத்திக்கிறீங்களா? தம்பி. என்ன தம்பி? உன் மூஞ்சில நான் முழிக்க கூடாதுனாலே அவனை எங்கேயாவது ஒரு மூளைக்கு நான் டூட்டி போட்டு அனுப்பி விடுறேன். நீ என் முன்னாலே வந்து நின்னுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உன் முகத்துல நான் முழிச்சிட்டு வெளியில எந்த வேலைக்கு போனாலும் எல்லாமே வில்லங்கந்தாயா. இது மட்டும் பிரைவேட் கம்பெனின்னு வச்சுக்க, உன்னை நான் என்னைக்கோ சீட்டை கழிச்சு அனுப்பிச்சிருப்பேன். கவர்மெண்ட் வேலை 1008 ஃபார்மாலிட்டிஸ். போயா போ. தாசில்தார் ஒரு கையெழுத்து போட்டா
பட்டா என் பேருக்கு மாறிடும் சார். அதை விட்டுட்டு 3 மாசமா அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு அலையவராரே தவிர வேலை நடந்த பாடு இல்ல சார். காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறார் சார். அவனும் வாங்க மாட்டான், எங்களையும் வாங்க விட மாட்டான். ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. எல்லாம் பக்காவா ரெடி பண்ணிட்டு வா, கையெழுத்து ஆயிடும். சரிங்க சார். சரி சரி. ஒரு நிமிஷம். ஐயா கூப்பிட்டீங்களா ஐயா? தஹசீல்தாரும் பட்டாவுக்கு கையெழுத்து போடணும், அவ்வளவுதானே? ஆமாங்கய்யா. எவ்வளவு பணம் வச்சிருக்க? அது நிறைய வச்சிருக்கோம்ல, மனுஷன் வாங்க தானே மாட்டேங்கிறாரு. எதுக்குமே ஒரு நேரம் இருக்கு. அந்த ஆளு லஞ்ச ஊர்ல தனியா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்ப போய் கையில காசை கொடுத்துட்டு விஷயத்த சொல்லுங்க, வேலை முடிஞ்சிடும். லஞ்சாவில் லஞ்சம் வாங்குறாரா? அட இது தெரியாம ஒரு 6 மாசமா அலையறான்ல, கொடுத்துருவோம்ல. மட்டுங்களா வாங்க. வரையா. சார் என்னையா? ஒரே ஒரு கையெழுத்து சார். மேட்ரு கரெக்டா இருந்தா கையெழுத்து போட்டு போறேன். அதுக்கு எங்க சார்? என்னையா அது? பணம் சார். எதுக்கு? பரவாயில்ல வைங்க சார். வைங்க சார். நான் பார்க்காத பணம் ஐயா. எதுக்கு அது? வச்சுக்க சார். இங்க பார், நான் வேலை செய்யறதுக்கு போதுங்கிற அளவுக்கு கவர்மெண்ட் பணம் கொடுக்குது. எவ்வளவு? நீ எனக்கு பணம் கொடுக்குறியா? 1500 ரூபா இருக்குமா அதுல? சொல்லியா? உன் மூஞ்சிய பார்த்தா தெரியுது 1000 ரூபா தான் இருக்குதுல. என்ன பேரம் பேசிட்டு இருக்கீங்களா? யார் பணம் இது? நான் தான் சார் இப்ப கொடுத்தேன். எதுக்கு? ஏய் இடியட். வாட் உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்துக்கங்க. எனக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்ல. நீங்க தான கொடுத்தீங்க. என் பாக்கெட்ல வச்சா? ஒரு பொறுப்புள்ள தாசில்தார் பேசுற பேச்சா சார் இது? இவர் வச்சாரா இவர் வாங்கலையா? நாட்ராயன் அரெஸ்ட் ஹிம். யூ நோ அபௌட் மீ? தப்பு பண்றீங்க. நீங்க கோர்ட்ல பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதெல்லாம் நாங்க சொல்லிக்கிறோம். நீ முதல்ல வண்டியில ஏறு. ஏறு. சார் காசு கொடுத்தல கையெழுத்து போட்டு போங்க சார். நீங்க தான் வண்டியில ஏறு. எவனோ ஒருத்தர் லஞ்ச ஒழிப்பு துறைக்கு ஃபோன் பண்ணிருக்கான். அத நீங்க நம்பி நான் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. விளைவுகளை நீங்க சந்திப்பீங்க. शतमानं भवति शताय पुरुषस्य